Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்சஸில் மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Accessல ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு புது டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த மாதிரி எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு ஒரு புது இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபார்ம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ரெண்டு முக்கியமான டேபிள் இருக்குது, கோர்ஸ் டீட்டெயில் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட கோர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டேபிள்லையும், அண்ட் அதே ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பர்சனல் டீட்டெயில் டேபிளையும் இருக்குது. பட் இப்போ என்ன விஷயம்னா, புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ரெண்டு டேபிளையும் மாற்றி மாற்றி டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டேபிள்லையும் அட் அ டைமில் டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ அப்போ மல்டிபிள் டேபிள்ஸை வச்சு ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோங்கிற பட்சத்தில் அந்த டேபிள்ஸ்க்கு நடுவில் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் டூல்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு. கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்லாம் கொடுத்து வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் டேபிள்ஸ் கொடுத்து நம்மளோட டேபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிமிலர் ஃபீல்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப் கொடுங்க. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி கொடுத்தாலே போதும், ரிலேஷன்ஷிப் நமக்கு என்ன ஆயிரும், கிரியேட் ஆயிரும். ஒரு வேளை தப்பாக விழுந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகே, பட் நம்மக்கிட்ட இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்லாம் பக்காவாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சேவ் பண்ணிடுங்க. ஸோ கிரியேட் டேபில் போயிட்டு ஃபார்ம் விசார்ட். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேபிள் குவெரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் டீட்டெயில் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோர்ஸ் டீட்டெயில் டேபிள்லேயே நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. அதனால் பர்சனல் டீட்டெயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடி ஃபீல்டு மட்டும் நமக்கு வேண்டாம். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம கரண்ட் ஃபீல்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான ஃபீல்டு எல்லாத்தையும் மல்டிபிள் டேபிளில் இருந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபார்ம் நமக்கு என்ன லேஅவுட்டில் வேணும், காலம்னாரா, டேப்லரா, இல்லை டேட்டா ஷீட்டா, இல்லை ஜஸ்டிஃபைட் வியூவில் எதில் வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு காலம்னார் வியூவில் தான் வேணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த ஃபார்முக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் நான் அதை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு காமனாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். பிகாஸ் ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ணி வருது இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மை க்ரியேட் பண்ணியாச்சு. பட் இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற போகிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம டேபை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை கீழே இறக்கிட்டு ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபார்ம் வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸோ இதை கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக ரஃப்பாக தான் பண்ணுறேன். பட் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கூட அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை டிசைன் பண்ணலாம். லைக் பிகாஸ் நமக்கு அரேஞ்ச், ஃபார்மெட், ஏகப்பட்ட ஃபார்மெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்மோட லேஅவுட்டை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஃபார்ம் வியூக்கு போயிடலாம். ஜஸ்ட் டேபை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்ம் வியூ. ஸோ இப்போது ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்ல. பட் நம்ம டைம் எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ இப்போ ஒரு புது ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் நியூ ரெக்கார்டை டைப் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நியூ ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை டைப் பண்ணலாம். அப்போ தான் இந்த ரெண்டு டேபிளையும் அது ஃபில் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியில் வந்து EK501. ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் டைப் பண்ணுறேன். லைக் ராஜேஷ் குமார். ஸோ கோர்ஸ் நேம் வந்து ஸோ எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ டேட் ஆஃப் ஜாயின், என்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்க, டேட். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் வந்து லைக் 3 months. ஸோ வேகமாக இதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 6,000, 3,000, ஒரு லைக் 3,000. அண்ட்
அதுக்கு அடுத்த டேட் ஆஃப் பர்த் 28/08/1995. ஸோ ஜெண்டர் வந்து மேல், ஃபாதர் நேம் வந்து லைக் ராஜா, ராணி, இளங்கோ நகர், காண்டாக்ட் 12345678. ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு புது ரெக்கார்டை டைப் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் நியூ ரெக்கார்டுன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த ரெக்கார்டை சேவ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இல்லை நியூ ரெக்கார்ட் போனாலும் இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு சேவ் ஆயிரும். பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் கொடுக்கனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நமக்கு 501 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 டேபிளையும் செக் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் நம்ம கோர்ஸ் டீட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கவனித்து பாருங்கள், அங்கே இன்னும் 500 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 2 டேபிளும் ஓப்பனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ரீஃப்ரெஷ் ஆகலை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் ஆல் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எண்டு போய் பார்த்தோம்னா தெரியும். ஓகே, ஸோ கவனித்து பாருங்கள், இப்போ நமக்கு ரைட் 501 ரெக்கார்ட். ஸோ ராஜேஷ்குமார் என்ன கோர்ஸ் அண்ட் வந்து என்னென்ன டியூரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அண்ட் பர்சனல் டீட்டெயிலும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ கண்ட்ரோல் அண்ட் அங்கேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் பர்த் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்ம் ஓகே கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு டேபிளை வச்சு தான் நீங்கள் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம கிரியேட்டில் போயிட்டு ஒரு டேபிள் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மும் கிரியேட் பண்ணாலே போதும், நமக்கு ஒரு ஃபார்ம் என்ன ஆயிரும், கிரியேட் ஆயிரும். ஓகே, பட் மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்மை இன்னும் அட்வான்ஸாக நம்மளால் டிசைன் பண்ண முடியும். லைக் டேப்ஸு, செக் பாக்ஸஸு, இல்லை பட்டன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஆட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்மோட டிசைன் வியூக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் உண்டு. பட் இது எல்லாத்தையும் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் ஆக்சஸ் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.